நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசு நிறுவனத்தில் அட்டானமஸ் இன்ஸ்டியூட்டில் வேரியஸ் நான் ஃபேக்கல்ட்டி பணியிடங்களை வந்து ரெகுலர் பேசிஸில், அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நிரந்தர பணியிடம், மத்திய அரசு நிரந்தர பணியிடத்துக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு மத்திய அரசு இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இன்ஸ்டியூட். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி மினிமம் 12ஆம் வகுப்பு எனி டிகிரி முடித்தவர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான பணியிடங்கள் இருக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸாக கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க, இல்லைனா வந்து ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸும் இருக்குது. சரிங்களா? அதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதையும் இருக்குது. எம்பிபிஎஸ் முடித்தவர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான பணியிடம் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ரெஜிஸ்டரில் லெவலில் வந்து 7th சிபிசியில் 13 இருக்கக்கூடிய பணியிடம், ஒரு போஸ்ட் இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 45. அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டரில் ஒரு போஸ்ட் இருக்குது. 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சிஸ்டம் இன்ஜினியரில் ஒரு போஸ்ட் இருக்குது. எல்லாமே வந்து யூஆர் தான். ஒரே ஒன்று தான், அக்கௌண்டன்ட் மட்டும்தான் ஓபிசியில் இருக்குது ஒரு வேக்கன்சி. அசிஸ்டன்ட் இன்ஜினியர்லேயும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 40 வயது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரில் ஒரு வேக்கன்சி இருக்குது. 40 வயது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். மெடிக்கல் ஆஃபீஸரில் ஒரு வேக்கன்சி இருக்குது. 40 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். சயின்டிஸ்ட் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் பிஆர்ஓ பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. 35 வயது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஒரு வேக்கன்சி. 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அக்கௌண்டண்ட்டில் ஒரு வேக்கன்சி, அது ஓபிசியில் இருக்குது. 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35. ஸ்டோர் கீப்பர்லேயும் ஒரு வேக்கன்சி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டரில் ஒரு வேக்கன்சி. இது எல்லாமே வந்து அன்ரிசர்வ்டு வேக்கன்சி, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35. அசிஸ்டன்ட் கிரேட் 1 கிரேட் 2வும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேக்கன்சி இருக்குது. 35 வயது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அடுத்தது ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் 4ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, ஒரு வேக்கன்சி இருக்குது. 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ரெஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி பிஜியில் 55% அட்லீஸ்ட் மினிமம் 55% மேலே வந்து எடுத்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி 5 வருடம் வந்து ப்ரீவியஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் வந்து லெவல் 12ல் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது 8 வருடம் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டராக ஒர்க் பண்ணவங்க இதற்கு அப்ளை பண்ணலாம். ப்ரொபேஷன் பீரியடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணி கன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு உங்களுக்கு 1 வருடம் ஆகும். இது யூஸ்வலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய ப்ரொபேஷன் பீரியட் தான். இது அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் அப்படின்றதுனால 1 வருடம் இருக்குது. ரிமைனிங் போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 2 வருடம் உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். சரிங்களா? அடுத்தது அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. இதற்கும் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஆனால் பர்சன்டேஜ்லாம் கொடுக்கலாம். எசென்ஷியலை பொறுத்த வரைக்கும் 8 வருடம் வந்து சூப்பர்வைசர் போஸ்ட்லேயோ இல்லைன்னா அட்மின் ஆஃபீஸர் லெவல் 8ல் வந்து ஒர்க் பண்ண, செக்ஷன் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 வருடம் ப்ரொபேஷன் பீரியட். சிஸ்டம் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. பிஜி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். சரிங்களா? எம்இஓ அல்லது எம்எஸ்சியோ இதில் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும், இல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 வருடம் அட்மின்லையோ நெட்வொர்க்கிங்லேயோ ஒர்க் பண்ண 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 வருடம் ப்ரொபேஷன் பீரியட். அடுத்தது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராஜுவேஷன் பிஇ அதாவது பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் ஆர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? முடிச்சிருந்து 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் லைப்ரரி அண்ட் ஆஃபீஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து இதற்கு எலிஜிபிள். சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஸ்டேட்லேயோ அல்லது இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்லையோ வந்து பதிவு பண்ணியிருக்கணும். பதிவு பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அதாவது எம்டி ஜென்ரல் மெடிசன் அந்த மாதிரியான பிஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வருடம் வந்து உங்களுக்கு ப்ரொபேஷன். சரிங்களா? ப்ரொபேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தான் ரெகுலர். சரிங்களா? ப்ரொபேஷனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்காக
அந்த ஜாபுக்கு நீங்கள் சூட்டபிளா அப்படின்றத செக் பண்ணுற மாதிரி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி தான் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தான், சரிங்களா. அதுக்கப்புறம் ரெகுலர் போஸ்ட் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிறது எல்லா போஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தர மத்திய அரசு பணியிடங்கள், சரிங்களா. அடுத்தது சயின்டிஸ்ட் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. எம்எஸ்சியோ எம்ஃபார்மோ மாஸ்டர் இன் வொகேஷ்னல் சயின்ஸோ முடித்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, சரிங்களா. அதே மாதிரி இது பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் வந்து 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட்டு. இதற்கு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எம்பிஏலாம் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்தது ஏஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். 5 வருடம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபிஷியன்சி வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். 2 வருடம் ப்ரொஃபிஷன் பீரியட். அக்கௌண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிகாம் முடித்துட்டு 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். எம்காம் எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க ஃபினான்ஸில் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கும் இதற்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் கம்ப்யூட்டர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சியோ அல்லது பிஇஓ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு 3 வருடம் டேட்டா மேனேஜ்மெண்ட் வெப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து இதற்கு எலிஜிபிள். அதே மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரியான எம்எஸ் பேக்கேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ப்ரொவிஷன், சரிங்களா. அடுத்தது ஸ்டோர் கீப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி பிஎஸ்சி பிகாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். 3 வருடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், சரிங்களா. அடுத்ததாக இருக்கிறது வந்து ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டரை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஹிந்திலேயோ அல்லது இங்கிலீஷு ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும், சரிங்களா. அல்லது மாஸ்டர் டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில் படிச்சுட்டு அவங்களுடைய மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இங்கிலீஷில் வந்து எழுதியிருக்கணும் டிகிரி லெவலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு கண்டிஷனில் வந்து ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் வந்து பேச்சுலர் டிகிரி பண்ணிவிட்டு ஒரு சப்ஜெக்ட் ஒரு இதில் அதாவது யூஜி அல்லது பிஜியில் எதுலையாவது வந்து ஒன்று வந்து மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது வந்து நீங்கள் ப்ரூஃப் அதாவது ப்ராப்பரான எவிடன்ஸோடு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை. அசிஸ்டன்ட் கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், சரிங்களா. அடுத்தது அசிஸ்டன்ட் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். எந்த விதமான இத்தனை வருடமும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த கண்டிஷனும் கிடையாது. அடுத்தது ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்சிருக்கணும். சயின்ஸ் குரூப்பில் +2 முடிச்சிருந்தாலே போதுமானது. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதுமானது, சரிங்களா. இதற்கெல்லாம் ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து இருக்குது. அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து அதுலேயே நீங்கள் வந்து பிரிண்ட்டு அதாவது டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக தான் ஸ்பீட் போஸ்ட்டு அல்லது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலியமாக தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அது வந்து என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் இல்லைனா கொரியர் மூலியமாகத்தான் நீங்கள் அனுப்பணும். நீங்கள் அப்ளிகேஷனை கண்டிப்பாக ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணணும், சரிங்களா. அப்ளிகேஷனுக்கான ஃபார்மேட்டை வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டை நீங்கள் சாஃப்ட் காப்பி அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட் காப்பிலேயே நீங்கள் வந்து டைப் பண்ணணும், சரிங்களா. டைப் பண்ணிவிட்டு அதற்கு வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதற்கூட நெசசரி டாக்குமெண்ட்ஸை வந்து இணைச்சி தான் நீங்கள் வந்து அனுப்பணும். நினச்சி அனுப்பும்பொழுது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, உங்களுடைய ஆதார் ஜெராக்ஸு, அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு பிஜி யூஜி அதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா அதற்கான மார்க் ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட் அதனுடைய ஜெராக்ஸு அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் தான். உங்களுடைய சைன் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எந்த ஃபீல்டில் அப்படின்றது இந்த போஸ்ட்டுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ஓசி. அதே மாதிரி அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் த்ரூ ப்ராப்பர் சேனலில் அங்கேருந்து அனுப்புறது பெஸ்ட்டு. இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து என்ஓசி வாங்கி என்ஓசியை வந்து இணைச்சி அனுப்பலாம், சரிங்களா. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்பயாவது கண்டிப்பாக வந்து என்ஓசி தேவை. இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்றதற்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் இதில் இணைச்சி அனுப்பலாம், சரிங்களா. அதே மாதிரி
வேறு ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அதையும் நீங்கள் இணைக்கலாம். சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைச்சிட்டு அதே மாதிரி கேட்டகரி எல்லா போஸ்ட்டுமே யூஆரில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ஓபிசி போஸ்ட் இருக்கிறதுக்கு ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட் வந்து அதற்கான ப்ராப்பரான கேஸ்ட் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இணைக்கணும். சரிங்களா? இணைச்சா மட்டும்தான் வந்து அந்த ரிசர்வேஷன் போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் வருவீங்க. சரிங்களா? இன்கம்ப்ளீட்டாகவும் இருக்குது, இல்லைனா வந்து நீங்கள் அதற்கான ப்ரூஃப் எதுவும் வைக்கலை அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ப்ராப்பராக வந்து நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி போஸ்ட்டு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்லேருந்து ஸ்பீட் போஸ்ட்டில் கொரியரில் அனுப்பும் பொழுது செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்துடைய ஜெராக்ஸு செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பணும். என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கொரியர் என்வலப் இருக்கு இல்லையா, அந்த என்வலப் மேலே வந்து என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்ளைடு ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டுடைய நேமை கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். டூ அட்ரஸை பொறுத்த வரைக்கும் தி ரெஜிஸ்ட்ரார் NIPER ஹைதராபாத் பாலாநகர் ஹைதராபாத் 500037 தெலுங்கானா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அதே மாதிரி கேண்டிடேட் வந்து சாஃப்ட் காப்பி அவங்களுடைய அப்ளிகேஷன் ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து MS வேர்ட்லேயோ அல்லது PDFலையோ நீங்கள் வந்து இமெயில் மூலமாக அனுப்பணும். recruitment.niperhyd@gov.in அப்படின்ற இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பணும். அனுப்புறது ரெண்டுமே அனுப்பணும். ஹார்ட் காப்பியும் அனுப்பணும், சாஃப்ட் காப்பியும் அனுப்பணும். ரெண்டும் அனுப்புறதுக்கான கடைசி நாள் வந்து 23 பிப்ரவரி 2025. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் அதாவது பப்ளிஷ் ஆன 30 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து இதை அனுப்பணும். அதாவது 23/2/2025 அனுப்பணும். சரிங்களா? லாஸ்ட் டேட்டு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள், எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய ஏதாவது பணியிடத்திற்கு வந்து எலிஜிபிள்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து மத்திய அரசினுடைய நிரந்தர பணியிடம். ஏன்னா ஹைதராபாத் தெலுங்கானாவெல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து போயிட்டு இங்கே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணி போகலாம் வேலைக்கு. சரிங்களா? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிரந்தர பணியிடம். இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய போஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் அப்ளை பண்ணுவாங்க. அதனால் இதெல்லாம் வந்து காம்படிஷனும் ரொம்ப அதிகமாக இருக்காது. எனி டிகிரி முடித்தவர்களும் அப்ளை பண்ணுற மாதிரியான பணியிடம் இருக்குது. அதே மாதிரி +2 சயின்ஸ் குரூப் முடித்தவர்கள் அப்ளை பண்ண மாதிரியான போஸ்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர்கள் அப்ளை பண்ண மாதிரியான போஸ்ட் இருக்குது. அதனால் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து இதை வந்து நல்லபடியாக எழுதி கிளியர் பண்ணலாம். சரிங்களா? நன்றி.